ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துண்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்ப்பாங்க. 2 சில்லு தேங்காய் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நான் மஞ்சட்டில் தாங்க செஞ்சேன். நம்ம தேங்காய் விழுதெல்லாம் இது பண்ணியிருந்தோம்னா அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. கழுவி ஊற்றிக்கோங்க. நம்ம புளி கரைசலையும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கிற வேண்டியதான். நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள் நல்லா கையை வச்சு கரைச்சிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன். 2 குட்டி தக்காளி பழம் தாங்க எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டேன். அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதிச்சு அந்த மசாலாலாம் காஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு அந்த கொதி வாடை அந்த பச்சை வாடெல்லாம் போன பிறகு தான் மீன் போடணும். மீன் போட்டுட்டு நம்ம ஒரு கிண்டிட்டு உப்பு போட்டலாம். நான் கல் உப்பு தாங்க எடுத்தேன். எவ்வளோ நம்ம அந்த குழம்புக்கு தேவையோ அந்த கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் முட்டை வந்து இதிலே வேக வச்சுருவாங்க. முந்தில எங்கள் அம்மா இப்படி வேக வச்சு பழகிட்டாங்களா, நாங்களும் அதே பழக்கம் பார்த்துக்கோங்க. தனியாக முட்டை வேக வைக்கிறது இல்லை, இதில் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையோட அந்த குழம்போட இது பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மீன்லாம் வெந்துட்டு மசாலா எல்லாம் இதாகிடுச்சு. இனிமேல் நம்ம தாளிப்பு போட்டு தாளிப்பு கரண்டியில் கடுகு சின்ன வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணி தான் அதுவும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சு பண்ணி ஊற்றி வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.